தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். முதல்வர் விஜய் கையில் எடுத்திருக்கும் அஸ்திரமானது இந்திய அரசியலில் மிகுந்த செல்வாக்கு மிக்கது என்கிறது இன்று சிந்தை இணையதளத்தில் வெளியாகியுள்ள சமஸ் கட்டுரை. தொடர்ந்து லஞ்சம் ஊழலுக்கும் குடும்ப வாரிசு அரசியலுக்கும் எதிராக முதல்வர் விஜய் பேசி வருவதையும் பொதுவெளியில் இது பெரும் பேசு பொருளாகி வருவதையும் திமுக அதிமுக இரண்டுமே குறைத்து எடைபோடலாகாது. ஏனென்றால் இந்திய அரசியலில் இது மிகுந்த செல்வாக்கு செலுத்தும் ஆயுதம் என்று வரலாற்று தரவுகளோடு பேசுகிறது இந்த கட்டுரை. தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே வீழ்த்த முடியாத முதல்வராக எம்ஜிஆர் திகழ்ந்ததற்கு பின்னணியில் பொது பணத்தை எம்ஜிஆர் தொடமாட்டார் என்ற மக்களின் நம்பிக்கை இருந்தது. அதேபோல குடும்ப வாரிசு அரசியல் கரை தன் மீது படியாமலும் எம்ஜிஆர் பார்த்து கொண்டார் என்கிறார் சமஸ். 2 தசாப்தங்களுக்கு ஆண்ட முதல்வர்களான சிக்கிமின் பவன்குமார் சாம்லிங், ஒடிசாவின் நவீன் பட்நாயக், வங்கத்தின் ஜோதிபாசு, திரிபுராவின் மாணிக் சர்க்கார் நால்வருக்குமே இதே ஒற்றுமை உண்டு. முதல்வர் பிரதமர் பதவிகளில் 2 தசாப்தங்களை கடந்துவிட்ட மோடியின் கைகளிலும் இந்த ஆயுதம் இருக்கிறது என்றும் சுட்டுகிறார். ஆக விஜய் எடுத்திருப்பது பெரும் வாள். அதே சமயம் கூர்மையான அந்த வாளுக்கு கைப்பிடி கிடையாது. வாளேந்துபவர் தரப்பிலேயே தவறு நடந்தால் பெரிய காயம் ஏற்படும். அஸ்திரம் சரியாக கையாளப்பட்டால் வரலாறு கொடுக்கும் வெகுமதி பெரிதாக இருக்கும் என்கிறார் சமஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.